விஜய் கட்சி தொடங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சீமான் பற்றி அவர் பேசினதே இல்லை. மறைமுகமாக ஒரு இடத்துல சொல்கிறார், நான் செத்து போன மிருகங்களை வந்து நான் வேட்டையாட மாட்டேன், இல்லை சின்ன மிருகங்களை வேட்டையாட மாட்டேன்னு. அவர் செத்து போன பிணமாக கூட சீமானை அவர் கருதவில்லை என்பதுதான் நீங்கள் உண்மை. ஆமாம், நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க செத்து போன விலங்காக கூட சீமான் அவர்களை உருவகப்படுத்தவில்லை. விஜய் எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. திராவிடத்தை அவர் ஆதரிக்கிறார் எதிர்க்கிறார். திராவிடத்தை 30 ஆண்டு காலமாக பேசி வளர்ந்துருந்தான். நீங்கள் பேசி நீங்களையும் வளர்த்து கொண்டீர்கள், உங்கள் வயிறையும் வளர்த்து கொண்டீர்கள் தான் நீங்கள். அப்புறம் ஏன் நீங்கள் எதுக்குறீங்க? இந்த அரசியலில் வித்தியாசமாக பண்ணுவதாக நினைத்து கொண்டு விதண்டாவாதமாக செய்கிற வேலையை தான் சீமான் செய்கிறார், விளம்பரத்துக்காக. காரணம் என்னன்னா, இன்றைக்கு சீமானுடைய 15 ஆண்டு கால அரசியலில் இவர் அம்பலப்பட்டு போய்விட்டார். சரி, மாட்டுக்கு எதிரி யார், மரங்களுக்கு எதிரி யார்? நாங்கள்லாம் மாடோடு சேர்ந்து தான் வளர்ந்தோம் கிராமத்தில். சீமான் ஒரு மாடாவது வளர்த்துருக்காரா? பயத்தின் காரணமாக இந்த அணில் இப்போ சொல்கிறீங்களே, ஏன் விஜய்கிட்ட போய் நீங்கள் வந்து அவர் வீட்டு காலடியில் காத்து கிடந்தவர்களை கூட்டணிக்கு வருவார் என்று அப்போது உங்களுக்கு தெரியலையா? விஜயோட இது ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து வந்த பிறகு, உங்களுக்கான கல்லாப்பெட்டி நிரம்பிய பிறகு அணிலை ஒழிப்போம்னா இது எந்த மாதிரியான அரசியல்? தமிழ்நாட்டினுடைய கோயப்பல்ஸ் சாட்டை துறைமுருகன். ஏன்னா இந்த அரசியலுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு தரம் கட்ட ஒரு நபர் தான் அவர் அதில் எல்லா கூட்டத்திலையும் போய் அவர் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி பொதுவாக இருக்க கூட்டத்தில் போய் தான் சாதி பேரை பெருமையாக பேசுவார். அப்போ மற்றவங்களாம் யார், நீ ஆதிக்க சாதியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த சட்டத்தால் இல்லை இந்த சனாதன தர்மத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் பெருமையாக சொல்லிக்க முடியும். கமலஹாசன் நான் சொல்லி தான் வரல, இல்லை நான் சொல்லி தான் கேட்பாரு. என் தம்பி விஜய் என்னட்ட அடிக்கடி பேசுகிறாரு, நான் தான் ஐடியா கொடுத்தேன். அந்த ஐடியாவெல்லாம் நாம் தமிழர்லேயே போட்டு நீங்கள் ஆட்சி வர வச்சிருக்கலாங்க. கட்சியை ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆக போகுது. உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருந்து இந்த உலகம் நம்பிடுச்சுன்னா இதை விட முட்டாள் தானே எதுவுமே இல்லை. ஏன்னா நாம் தமிழர்களே அவங்க நம்ப மாட்டானே, நம்பலையே. சுடுகாட்டில் படுத்து கிடந்த ஒரு நபருக்கே கேராவேன் தேவைப்படுகிறது என்றால், கேராவேனே வந்து ஏன்னா வருஷத்தில் 200 நாள் ஒரு படப்பிடிப்பில் இருக்காரு தொடர்ச்சியாக. அப்படி இருக்க ஒரு நபர் வரும்போது நீங்கள் சொல்கிறீங்களே, பெண்கள் இருக்காங்க பிடிக்கிறாங்க, ஒரு சிறுநீர்களுக்கே நீங்கள் வெளியே போக முடியாது, உள்ளே போக முடியாது, ஏன்னா எல்லாத்து கையிலையும் அது அந்த நாம் தமிழர் இருக்க கூட்டத்தில் அவ்வளவு நாகரிகமற்றவர்கள் யாரும் கிடையாது, இவர் ஒருவரை தவிர. புரியுதா? அப்போ நீங்கள் வச்சுட்டு இன்னொருத்தனை வந்து பேசுகிறேன்னா நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்குல்ல? ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 2026 தேர்தல் இப்போதே சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அனைத்து கட்சிகளும் தனது பிரச்சாரத்தை தொடங்கி, இன்று புதிதாக கட்சி தொடங்கி விஜய் அவர்களும் விரைவில் பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. 2026 தேர்தல் எப்படி அமைய போகுது? அது எப்படி அமைய போகுதுங்கிறது முன்னாடி எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, தேர்தலை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள் வேறு, கூட்டணி நோட்டெல்லாம். ஆனால் மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது புரட்சியாளர்களும் சமூக சீர்திருத்தம். அந்த மாதிரி இந்த கட்சியெல்லாம் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும்போது, நாம் சார்ந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வு கட்சியினுடைய தலைவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்மணி மனித புதையுடைய பேரவலம், வடவருக்கு வாக்களிக்கக்கூடாது. அதாவது 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மிகை எண்ணிக்கையில் உள்ளே வந்த வடவர்களுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இவங்க என்னடானா இதை பற்றிலாம் விட்டுட்டு, அதிமுக அந்த 2 கட்சிகளுமே சொல்கிறேன், விட்டுட்டு தேர்தல் இப்போவே இறங்கிட்டாங்க. நீங்கள் மக்களுக்கு நல்லதை செய்து இந்த நாட்டினுடைய மக்களினுடைய நலத்திற்கு, இந்த மண்ணினுடைய வளத்திற்கு எதிர்கால திட்டமிடல் சரியாக செஞ்சால் நீங்கள் வாக்கு கேட்கவே போக தேவையில்லை. நீங்கள் இந்த 1952 பொது தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் உள்ளே இருந்து கொண்டே ஜெயித்தார்கள். அதுக்கு முன்னெல்லாம் வந்து பொது வாக்கெடுப்புன்னு ஒன்று கிடையாது. பொது வாக்கெடுப்புன்னு செஞ்சு வயது வந்தவர்களுக்கு மட்டுமான வாக்கு கிடையாது. அப்போ வந்து வசதியாக உள்ளவர்கள், வரி கட்டுபவர்கள், படித்தவர்கள், இவர்களுக்கு தான் வாக்கு. பொது தேர்தலே கம்யூனிஸ்டுகள் உள்ளே இருந்தே வென்றாருன்னா காரணம் மக்களோடு நெருங்கி பழகி மக்களுடைய பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் அவர் கூட இருந்து போராடினால் வெல்ல வைத்தார்கள். இவர்களுக்கு இப்போ பயமாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போவே பாருங்கள், எடப்பாடியார் ஒரு பக்கம் போகிறாரு, அம்மா பிரியமில்லாத அவர்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதனால் இப்போவே அவங்க என்னென்னா, மக்களுக்கு வாக்கை வந்து வேலை செய்து, அதாவது சேவை செய்து மக்களுடைய வாக்கை வாங்குவதற்கு பதிலாக
பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க, விலைக்கு வாங்குகிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இப்போவே மக்கள் மனதில் பதிய வைத்துன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மக்களுக்கு சேவை செய்தீர்களானால் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னையே நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்லி வாக்கு கேளுங்க. தேமுதிகவுக்கு என்ன ஒரு கொள்கை இருக்குது? எடப்பாடியார் நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவிடம் கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன கொள்கையை பேசுவீங்க? இப்போ திமுகங்கிறது ஒரு அரசு, அதில் வந்து சரியாக தப்பா அதனுடைய செயல் திட்டத்தை நம்ம விமர்சிக்கிறது. ஆனால் இந்த மனித குல எதிரி இங்கே இருக்கிற 140 கோடி மக்களுக்குமான ஒரு எதிரான ஒரு கட்சினா பாரதிய ஜனதா கட்சி நான் நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஏன்னா என் இனத்திற்கு, எங்கள் தமிழ் மொழி பேசுகிற இனத்திற்கு முழுக்க எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி. அதோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் தமிழர் நலனை என்னத்தை மீட்டெடுக்க போறீங்க? டிமானிட்டேஷன் கொண்டு வந்து யார்? பிஜேபி. நீட்டை கொண்டு வந்து யார்? காங்கிரஸ் கொண்டு தான் செயல்படுத்துது. என்ஏஏ கொண்டு வந்து யார்? சிஏஏ கொண்டு வந்தது யார்? என்ஆர்சியை கொண்டு வந்தது யார்? எல்லாமே இவங்க. இவர்களோடு சேர்ந்து கொண்டு மக்கள் விரோத கொள்கை உண்ட ஒரு அமைப்போடு சேர்ந்து கொண்டு மக்களுக்கு நலனாக நீங்கள் என்ன கொடுத்துருவீங்க? அதுக்காக நீங்கள் இப்போ போய் மக்களை ஏமாற்றி அதை மனசை மடைமாற்றம் பண்ணி இப்போ போய் காசு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கான்னு பார்த்துட்டு வருவதற்கான ஒரு ஒத்திகையை தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக இங்கே மாநாடு, விஜயோட மாநாடு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி மதுரையில் பொதுக்குழு கூட்டம் திமுக சார்பில் நடத்தப்பட்டது. நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி மரங்களோடு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு நடந்துச்சு. சார், மாநாடு நடக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் மாநாடு ஒரு மக்களுக்காக, நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்ததாக நடத்துகிறீங்க. அங்கே போய் புலிகள் வந்தவுடன் அணில்களை காணாமன்றது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான ஒரு வார்த்தைகள். அண்ணனுக்கு வந்து இப்போ என்னன்னு நினைக்கிறேன்னா, புத்தி அதிகமாயிடுச்சு, ஓவராகி போய் முத்தி போன நிலையில் இருக்குதோன்னு ஒரு வருத்தம் இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் மரங்களுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, தண்ணீரில் இருக்க மீன்களுக்கு மாநாடு, இதையெல்லாம் பாதுகாக்கிறது யார்? இல்லை பாதுகாக்கலைன்னா கூட இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்வது யார்? மனிதர்கள். அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசணும்? மனிதர்களோடு பேசணும். முதல்ல உங்கள் கட்சியில் இல்லை, உங்கள் அமைப்பில் உள்ள அடிநிலையில் இருக்க மனிதர்களோடையே பேசிய நேரம் இல்லாமலும், இல்லை அவர்களை மதிக்காமல் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரியான மனிதன் அல்லாத உயிர்களுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க அப்படின்னு எப்படி இந்த உலகம் நம்பும்? சிரிக்குது. அதாவது இந்த அரசியலில் வித்தியாசமாக பண்ணுவதாக நினைத்து கொண்டு விதண்டாவாதமாக செய்கிற வேலையை தான் சீமான் செய்கிறார், விளம்பரத்துக்காக. காரணம் என்னென்னா, இன்றைக்கு சீமானுடைய 15 ஆண்டு கால அரசியலில் 2014 அரசியலில் இவர் அம்பலப்பட்டு போய்விட்டார். சரி, மாட்டுக்கு எதிரி யார்? மரங்களுக்கு எதிரி யார்? இங்கே இருக்க உலகமயம், தனியார் மயம், தாராளமயத்தின் காரணமாக நாங்கள்லாம் மாடோடு சேர்ந்து தான் வளர்ந்தோம் கிராமத்தில். சீமான் ஒரு மாடாவது வளர்த்துருக்காரா? அவர் வீட்டில் எனக்கு 28 ஆண்டுகள் பழக்கம். ஆடு வச்சுருக்காங்க, மாடு வளர்த்துருக்காங்களா? கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டில் 5 மாடு. இப்போ நாங்கள் எல்லாம் நான் வெளியே படிக்க வந்து இங்கே கிட்டத்தட்ட 2000 முன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் 4 மாடு 5 மாடு இருந்துக்கிட்டே இருக்கு. என் தம்பிகள்லாம் வேலைக்கு பண்ணும்போது எங்கள் அம்மாவால் சமாளிக்க முடியுதுன்னு கொடுத்துட்டோம். இது ஒரு திட்டமிட்ட மாடுகளை வந்து எடுத்தது காரணம்னா, பன்னாட்டு முதலாளிகளுடைய சிந்தனையில் மாடுகளை எடுத்தால் இயற்கையான உரம், எருவு, அது மாட்டினுடைய சிறுநீர் இருக்கு இல்லையா, ஆமாம், கோமியம், இதெல்லாம் அவன் எப்படி நாட்டு மாட்டை எடுத்துகிட்டு எப்படி ஜெர்சி மாடை இங்கே உள்ள தருதுன்னா, அது வந்து மாட்டுக்கும் பன்னியினுடைய உயிரணுக்களை எடுத்து பண்ணதாக சொல்கிறாங்க. அது பாலே இல்லை, பால் போன்ற ஒரு பொருளுங்கிறான். அது ஜெர்சி மாட்டுது A1 பாலுங்கிறான், A2 பால் நல்ல பாலுங்கிறான். A1ன்னா அதுதானே சிறப்பாக இருக்கணும். திட்டமிட்டு அந்தந்த மண்ணின் இருக்கிற நாட்டு மண்ணை, எனக்கு தமிழ்நாட்டில் ஏன் நாடுனா அதே மாதிரி ஆந்திராவில் ஒங்கோல், பஞ்சாபில் கிர்ரு, இந்த மாதிரி நாட்டு மாட்டுகளை ஒழிப்பது யாருடைய வேலை? அது பன்னாட்டு முதலாளிகள், கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் வேலை. இங்கே இருக்கிற தாவரங்களை அழிப்பது யாரோட வேலை? கிட்டத்தட்ட பலாயிரம் நெல்மணி இருந்ததை ரிச்சாரியான்னு ஒரு ஆய்வாளர் சேர்த்து வச்சிருந்தது அப்படியே தூக்கி மான்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துருச்சு. ஏவே இந்த அரசு, ஆளுகிற அரசு, இந்திய அரசு, அது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி. இப்போ அப்போ நீங்கள் யாரை எதிர்த்து போராடணும்? மரங்களை வெட்டி பயன்படுத்துவது. நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, வெள்ளைக்காரங்க உள்ளே வரும்போது ஆனைமலை காடுகளில் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் தேயிலை தோட்டங்களில் அடியுரமாய் எமது மக்களின் உயிர் நீங்கள் கதகதப்பாக இருக்க உறிஞ்சி குடிக்கும் ஒவ்வொரு சொட்டு தேநீரிலும் கலந்திருக்கிறது எம் மக்களின் ரத்தம்னு ஆரம்பிச்சுன்னா ஒரு கவிதை, எதுக்கு எரியும் பணிக்காடுங்கிற ஒரு புத்தகத்தில் அப்போவே ஆரம்பிச்சிட்டான். காட்டை அழித்து, ஆனால் அவன் இங்கே இருக்க சீதோஷ நிலைக்காக அவன் காப்பி டீ குடிக்கிறதுக்காக இங்கே பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணி
இதையெல்லாம் அந்த பெருநிறுவனங்கள் அதை எதிர்த்து அணி திரட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய வைத்து போராடாமல் போய் நீங்கள் மரங்கள் மாநாடு அப்படின்னு அங்கே போய் மரங்கள்கிட்ட பேசுகிறீங்க. நம்மாழ்வார் சொன்ன விதம் வந்து நீங்கள் பயிர்களோடு பேசுங்கள், அதுக்கு உயிர் இருக்குது, அது நேசிப்புது, ஓகே சரி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவன் என்பவன் உங்களுடைய சிந்தனை, செயல், வாழ்க்கை எல்லாம் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் உங்களை பின்பற்றி வருவான். நீங்கள் நடக்கிற நாடகம் தெரிஞ்சிருத, மாடுக்கு போராடுறீங்க, நீங்கள் முதல்ல மாடு வளர்க்குறீங்களா, குறைந்தபட்சம் தீர்மானம் நிறைவேற்றி. இது எதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு தனித்த சமூகமாக கம்யூனிட்டியாக இருக்கிற போது தான் நீங்கள் ஒரு கொள்கையவே நிறைவேற்ற முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு தீர்மானம், நாம் தமிழர்கள் இருக்க ஒவ்வொருவரும் கட்டாயமாக மாடு வாங்கி வளர்க்க வேண்டும். ஏன்னா மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? பல கோடி பனை திட்டம் நாம் தமிழரில் நாங்களாம் இருக்கும்போது அது திட்டத்தை போட்டு தம்பிகள் செயல்படுத்துகிறாங்க. ஏன் அந்த பனை மரம் பனைக்கண்ணில் போய் நீங்கள் நடலையே? யாரோ ஒரு தனியார் ஒரு இதில் அது வளர்த்த மதம், அது தானாக உருவாக்கின காடு இல்லை. நீங்கள் எப்படின்னா நேச்சர் காடில் போய் பண்ணணும்ல. என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? இங்கே பக்கத்தில் கர்நாடகாவில் திம்மக்கான்னு ஒரு அம்மா, ஆலமரா திம்மக்கா அப்படின்னு, கணவன் மனைவி திருமணமாவது குழந்தை இல்லை அவங்க வருத்தமாக இருக்குது, அதுக்கு பதில் நாங்கள் மரங்களை நட்டு வளர்கிறாங்கன்னு அவங்க சைட்லேருந்து இந்தாண்ட 22 கிலோமீட்டர் வந்து நடக்கிற அளவு 45 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 8000 மரங்களை நட்டு அது சாலை விரிவாக்கத்தின் காரணமாக வெட்ட வரும்போது அவங்க போராடி வென்று காப்பாற்றிச்சு. 112 வயதில் அந்த அம்மா இருந்துட்டாங்க, ஆலமரா திம்மக்கன்னு. நீங்கள் பாருங்கள், இத்தனை ஆண்டு காலத்தில் சீமான் எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காரா? நீங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு மரத்தின் மீது சுற்றுச்சூழல் மீது ஆர்வம் இருந்தால் மேடையில் பேசுகிறத கடைபிடிச்சிருங்களா? அந்த அம்மா பண்ணியிருக்கு. அதே இங்கே அசாமில் மொலாய் காடுகள்னு ஒரு மனிதன் ஜாதவ் பயாங்னு 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகளை தனி மனிதன் 35 ஆண்டுகளாக தனியாக உருவாக்கியிருக்கிறான். ஏன் இங்கே மரம் மாசிலா மணின்னு உருவாக்கியிருக்காங்க. ஒரு அம்மா கென்யாவில் வங்காரி மாத்தாயின்னு 40 கோடி மரக்கன்றுகளை நட்டு பூமி வெப்பமயமாதலை தடுத்ததன் காரணமாக நோபல் பரிசு வென்று இப்போ இல்லை அந்த அம்மா. எதையாவது நீங்கள் சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் வர செய்தியை படிச்சுட்டு ஒரு மனுஷனுக்கு 444 மரம் இருக்குது, 10,000 மரம், ஒரு மனிதனுக்கு 442 மரம், நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் தேவைப்படும் 442 மரம்னா 140 கோடி மக்களுக்கு எங்கே இருக்குதுங்க? ஏதாவது வளர்றது நீங்கள். அப்போ வந்து இதையெல்லாம் வந்து மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு மனமாற்றத்தையும், காரணம் என்ன, கனிவளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, அதோடு சேர்ந்து மரமும் கொள்ளையடிக்கப்படுகிறது என்றால் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு மனமாற்றங்கள் கொண்டு வராமல் மலையிடம் பேசுவோம். நீங்கள் போய் மலையிட்ட பேசியிருந்தே அதை எவனா வெட்டாது. இல்லை ஓகே, இதெல்லாம் பேசுகிறது ஓகே. இப்போ மரங்களுக்கு மாநாடுன்ற ஒரு ஓகே ஒரு முன்னேற்பாடு பண்ணுறாரு. அங்கே போயும் விஜயை எல்லா இடத்துலையும் விஜய் சொல்ல வரேன். மரங்களின் மாநாடு, மரங்களுக்காக மாநாடு, மாடுகளுக்காக மாநாடு. அப்படி போட்டால் பரவாயில்ல. நீ பெரிய தமிழ் புலவர், தமிழ் பெரிய பயங்கரமாங்கிறிய, மாடுகளின் மாநாடுன்னு போடுறீங்க, அங்கே போகிறீங்க. அணில் விலங்கினத்தில் வருமா வராதா? நான் கேட்குறேன், நீ யாரை சொல்கிறீங்க? ஏங்க, அதாவது இது எதுக்காக சொல்கிறேன்னா, பயத்தின் காரணமாக இந்த அணில் இப்போ சொல்கிறீங்களே, ஏன் விஜய்கிட்ட போய் நீங்கள் வந்து அவர் வீட்டு காலடியில் காத்து கிடந்தவர்களை கூட்டணிக்கு வருவார் என்று அப்போது உங்களுக்கு தெரியலையா விஜயோட இது? நீங்கள் விஜய் மாநாடு நடத்துகிறாரு, அதுக்கு முன்னையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐ எம் வெயிட்டிங் தம்பி, நானும் பேச்சுவார்த்தை போகுது, அதுவும் இந்த துறைமுருகெல்லாம் கட்டாயமாக, நான் சொல்கிறேன் பாருங்கள், கட்டாயமாக கூட்டணி வரும், நானும் என் தம்பி நின்னோம்னா திமுகவை எதிர்த்து பேசணும்னா அப்படின்னு நீங்களாக பேசுனீங்க. எல்லாத்துக்கும் ஆகுனா கிடையாது. அவருக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்தை போடுறீங்க, மாநாடு கட்சின்னு சொன்னால் ஒரு மாநாடு போடுறீங்க, கொடியறிமுத்துக்கு ஒரு மாநாடு போடுறீங்க, பந்தகால் நட்டதுக்கு ஒரு மாநாடு போட்டுறீங்க, மாநாட்டுக்கும் வாழ்த்து போட்டீங்க. அதில் தான் அவருடைய ரசிகர் தலைவராக இன்றைக்கு அந்த பொதுச் செயலாளர் இருக்கிற புசியானது பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து போடுறீங்க. இவர்கள் யாராவது உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், உங்கள் கட்சியினுடைய பொருளாளர் சரி இருந்தால் தானே போடுவாங்க, அது ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்க, யாருக்காவது போட்டாங்களா? இங்கே போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மண்ணின் இரு கண்கள்ங்கிறார், திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த இரு கண்கள்ங்கிறார். நீங்கள் அப்போ கூட சொல்லலையே, ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து வந்த பிறகு, உங்களுக்கான கல்லாப்பெட்டி நிரம்பிய பிறகு அணிலை ஒழிப்போம்னா இது எந்த மாதிரியான அரசியல்? நீங்கள் ஒரு என்ன கொள்கைன்னு செஞ்சுட்டு தெரிஞ்சிச்சு அதனால் எதுக்குறாங்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு அபத்தமான ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. இத்தனை பேர் இருக்காங்களே, திமுக விஜய் எதிர்த்து பார்த்துருங்களா நீங்கள்? ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கவங்க பேசுவாங்க, அது கொள்கை ரீதியாக நீங்கள் எதுங்க, அவங்களும் திராவிடங்கிறாரு, ஏன் எதுக்குறீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய மாநாட்டில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர்,
இவர்கள் இந்த மண்ணுக்கு இல்லை தமிழ் தேசியத்துக்கு இல்லை சீமான் வளர்வதற்கும் தன்னை வளர்த்து கொள்வதற்கும் இவர்கள் 3 பேருடைய பேச்சை பேசி தான் வந்தார். இன்னும் பேசிகிட்டு இருக்கார் காமராஜர் அம்பேத்கரை பற்றி. மறைமுகமாக திட்டுவதற்காக பெரியார் பேசுகிறார். வேலுநாச்சியார் அம்மையார் அவர்கள். அஞ்சலம்மா மாலை சீமான் அதிகமாக அப்பொழுது பேசுவதில்லை, ஏன்னால் அவருக்கு அப்போது தெரியாது. இப்பொழுது தான் அவர் பேசுவதற்காக படித்து கொண்டிருக்கலாம்னு வச்சுங்க. படிக்க மாட்டார், யாராவது கேட்டால் படிச்சுட்டு சொன்னால் அதை கேட்டுக்குவார். இல்லை இதுவரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த 30 ஆண்டு காலத்தில் அவர் கூட நான் போயிருக்கேன், ஒரு காலம் அவர் அஞ்சலி அம்மையார் பற்றி பேசுறதே இல்லை. உங்களுக்கு பெரியார் மட்டும்தானே பிடிக்காது, மீதி 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ நீங்கள் ஒரு கட்சியின் 5 பேர் கொள்கை தலைவர்கள்னால் பெரியாரை மட்டும் தூக்கி வைத்தால் மீதி 4 பேர் இருக்காங்க. 80 விழுக்காடு உங்களுக்கு எதிரான அரசியல் அது. அந்த 20 விழுக்காடுக்கும் தமிழ் தேசியத்தை பிடிக்குன்னு சொல்கிறார். தமிழ் தேசியம் இந்த மண்ணின் கண்கள்ங்கிறாரு. அப்புறம் ஏன் அதுக்குறீங்க? தான் வெல்ல முடியாது, தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைந்து தம் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு நாம் ஒரு சிறு கட்சிகளோட இறுதி காலத்தில் தேய்ந்து அழிந்து விடுவோம் என்ற பயத்தில் அவரை எதிர்த்துட்டு இருக்காரு. விஜய் எங்கேயாவது சீமானை எதிர்த்து பேசுறீங்களா? இல்லை வாழ்த்தியாவது பேசுறீங்களா? கண்டிக்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பயத்தின் காரணமாக நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு பிரச்சனை இல்லை, விஜய் வந்தது தமிழ் தேசியத்துக்கு பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ வந்தார் ரசிகர் கூட்டத்தை திரட்டிட்டாரு. தமிழ் தேசியம் என்பது சீமானுக்கு மட்டுமல்ல, தெரிஞ்சுங்க, அவர் ஒரு நபர். தமிழ் தேசியத்தில் இருக்குது. இப்போ திராவிடத்துக்கு வந்து திமுக மட்டும்தான் காரணமா? அண்ணா திமுக இருக்குது, அமமுக இருக்குது, பல்வேறு கட்சிகள், பெரியார் இயக்கங்கள் இருக்குது, அண்ணா குளத்தூர் மணி, வீரமணி, ராமகிருஷ்ணன், பல்வேறு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு நபர் தான் சீமான ஒளி. அது 100 விழுக்காடு உண்மையான தமிழ் தேசியம் பேசுனாங்க. அங்கங்கே போய் என் இனத்தை அழித்த, என் மொழியை அழித்த, என் நிலத்தை அழித்த பாரதிய ஜனதாவுடைய காலடியில் மண்டிட்டு போய் கடப்பாரா சீமான்? போய் யாரை பார்த்துட்டு வர்றாரு? குருமூர்த்தியை பார்த்து வர்றாரு, கோபால்ஜியை பார்த்து வர்றாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்து வர்றாரு. பார்த்து வந்து ரஜினி நீங்கள் சங்கிங்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? இவரை பாட்டு வந்து இப்போ என்ன, அதாவது என்ன, நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவன், கருணாநிதியை எதிர்த்து அரசியல் பண்ணேன், அப்படி எதிர்த்து பேசியதாக, அரசியல் பேசியதாக நடித்து கொண்டிருந்தீர்கள். ஜெயலலிதாகிட்ட போய் உட்காரும்போது எப்படி உட்காந்துங்க? நீங்கள் எதிர்த்தீங்களா? நீங்கள் 16 எலெக்ஷன் நின்னீங்க, அந்த அம்மா வந்து 17 செத்து போச்சு. கருணாநிதிக்கிட்ட இனி ஸ்டாலின்கிட்ட போனீங்க, என்ன சொன்னீங்க? நான் வந்து துக்கம் கேதம் கேட்க போனீங்க. துக்கம் அவர்கிட்ட ஏன் கேட்க போகிறீங்க? செத்தது ஐயா மூக்காமுத்து, அவங்க பையன் இருக்கார் அறிவுநிதி, அவங்க பொண்ணு இருக்குது, அங்கெல்லாம் போகணும். அதுதான் எதுக்கு ஒரு தலைவன் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறோம்னா, நீங்கள் ஒழுக்கமாக இல்லை, பண்பாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் சமரசம் செய்யணும். புரியுது. ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு இளைஞர்கள் பட்டாலும் சீமானை பின்தொடர்வது உண்டு. ஸோ இன்னும் பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு இது பண்ணுறது, சீமானையும் பின்தொடர்கிறார்கள். நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கூட்டத்தை எல்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, ஊடக சீமானையும் பின்தொடர் பார்க்குறீங்கள. தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த விதத்திலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தை விட குறைவாகவும் இளைஞர் பட்டது, அதுவும் இன்னும் அதிகமாகவும் வீரியமாகவும் உள்ள உறவுகளை கொண்டது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவரெல்லாம் வந்து சும்மா, ஏன்னா அப்போ வீரியமாக இருந்த பல பேர் வந்துட்டோம், பல்வேறு இளைஞர்கள். அப்போ நீங்கள் விஜய்க்கு கூட்டினதுலாம் இளைஞர்கள் இல்லையா? நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டது இருக்குது. அப்போ அதாவது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, புதிதாக ஒரு இயக்கம் வருகிற போது கோபமாக வீரியமாக பண்ணி காங்கிரஸ் கட்சி இருந்தது. காங்கிரஸ் கட்சியோடு வீரியமாக இருந்ததெல்லாம் சோசலிஸ்ட்டு பார்ட்டி இருந்து, பிரஜா பார்ட்டி இருந்து உள்ளே இருந்தார்கள். அவரெல்லாம் கம்யூனிஸ்டுகள். அப்போது இருந்தவர்கள் எல்லாமே இளைஞர்கள். புரியுங்க. இன்றைக்கி சேலத்தில் நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ் மாநில மாநாடு. அங்கே வந்தவர்கள்லாம் யார் கிழவனா? அதாவது வயதானவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை, பெரும்பான்மை. அது மாதிரி எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பிம்பப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னொரு முக்கியமாக இது வந்து ஒரு இன்டர்வியூவில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சீமானவர்கள் சொல்லி தான் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்றது ஒரு இது இருக்கார். இது உண்மையா? ஏன்னா நீங்கள் அப்போ அவர் கூட இருந்தீங்க, சீமான் கூட. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிடும். தமிழ்நாட்டினுடைய கோயப்பல்ஸ் இந்த சாட்டை துரைமுருகன். ஏன்னா இந்த அரசியலுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு தரம் கட்ட ஒரு நபர் தான் அவர் அதெல்லாம் எல்லா கூட்டத்துலையும் போய் அவர் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி பொதுவாக இருக்க கூட்டத்தில் போய் தான் சாதி பேரை பெருமையாக பேசுவார். அப்போ மற்றவங்களாம் யார்? நீ ஆதிக்க சாதியாக இருக்கிறதுனால சொல்கிற. இந்த சட்டத்தால் இல்லை இந்த சனாதன தர்மத்தால் ஒடுக்கப்பட்டவர்களெல்லாம் பெருமையாக சொல்லிக்க முடியுமா? நீ வந்து சொல்கிற எங்கள் அண்ணன் சொல்லி தான் எனக்கு அயோத்திதாசரி தெரியல. அந்தளவுக்கு நீ முட்டாளாக இருந்தால் மற்றவங்க என்ன பண்ணுறது? இந்த வயசில் அயோத்திதாசரி ரட்டமலை செஞ்சு சீமான் சொல்லி தான் தெரியுதுன்னா உனக்கு இப்போ 42 43 வயசு இருக்கும். அது வரைக்கும் நீ படிக்காத, அது ஓம் பிரச்சனை இல்லை. எனக்கு சீமான் சொல்லி அயோத்திதாசரை, ரெட்டமலை சீனிவாசனை, MC ராஜாவை,
சிவராஜ் அதில் சீமான் சொல்லி எனக்கு தெரில, நான் வேணா சொல்லி சில இது சீமானுக்கு தெரிஞ்சிருக்கோம். இல்லை உண்மையான தான் சொல்கிறேன். அப்படி இவர் வந்து ஏங்க சீமான் பேச்ச ரஜினி கேட்பாருங்க, என்ன ஒரு நகை அப்போ ஏன் வந்து மராட்டியனா மானா தமிழனான்னு பேசிங்களா, அதெல்லாம் என்ன சரி, அப்புறம் எதுக்கு போய் பார்த்தீங்க இப்போ ரஜினியை? நண்பர் சங்கி என்றால் நண்பர், சங்கி என்றால் நண்பர், சங்கி என்றால் சக தோழர். இந்த கட்சியில் தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக நினைத்து புலிக்கொடி ஏந்தி கொண்டு பிரபாகரனுடைய கொள்கையை உள்வாங்கி உயிரையே கொடுத்து விட வேண்டும் வந்து வரலாம். உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டால், உங்களுடைய கொள்கை மாறுபாட்டால், உங்கள் தன்னேலத்தை கருதி பொருளீட்டுகிற இதை எதிர்த்து பேசினால் நாங்கள்லாம் எதிரி, துரோகி. ஆனால் இந்த மண்ணை அழித்து, இந்த மொழியை அழித்து, நிலத்தை அழிக்கிறவன்லாம், இன்னும் அழித்து கொண்டிருப்பவன்லாம் உனக்கு சக தோழன். அதனால தான் இந்த காரி துப்புறாங்க எல்லாரும். அப்போ இவர் வந்து ரஜினி, ஏங்க ரஜினி எவ்வளோ பெரிய, அவர் வந்து ஒரு விஷயத்தை 100 தடவை யோசிப்பார். ரஜினி எல்லாம் ஒரு விழுக்காடு கூட சீமானுடைய புத்தி கேட்டதில்லை. கேட்டால் அவர் தான் இவரை வந்து பார்த்துருக்கணும் இல்லையா. என் அண்ணனுக்கு எப்பயுமே ஒரு இது என்னென்னா, கமலஹாசன் நான் சொல்லி தான் வரல, இல்லை நான் சொல்லி தான் கேட்பார், என் தம்பி விஜய் என்னட்ட அடிக்கடி பேசுகிறாரு, நான் தான் ஐடியா கொடுத்தேன். அந்த ஐடியாவெலாம் நாம் தமிழர்லேயே போட்டு நீங்கள் ஆட்சி வர வச்சுருக்கலாமே. கட்சியை ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆக போகுது. 16லேருந்து தேர்தல் நின்று கட்சி ஆரம்பித்து 49 ஆரம்பித்த திமுக 57 15, 62 50 பேர், 67 ஆட்சி பிடிச்சிட்டான். 62 வந்த இங்கே சென்னை மேயர் தேர்தலில் 100 சீட்டு நினச்சி வென்றுட்டாங்க. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்குது, இந்த உலகம் நம்பிடுச்சுன்னா இதை விட முட்டாள்தானே எதுவுமே இல்லை. ஏன்னா நாம் தமிழர்களே அவங்க நம்ப மாட்டானே, நம்பலையே. இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய செயல்பாட்டை வைத்து தான் அறிவு இருக்குதா இல்லையான்னு நம்பணும், அதுக்கு சொல்கிறேன். அதுக்காக இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, எதை உண்மை நான் சொல்லி தான் சொல்லலைன்னா தலையே வெடிச்சிடும். அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் கூட, நாம் தமிழ் வந்தவர்கள் கூட சீமான் பேச்சை கேட்டல அவனுக்கு அந்த உணர்வு இருக்கும். அதை கிளர்ந்து விடுகிற போது இவர் போல் பல பேச்சாளர்கள் அன்றைக்கி இருந்தாங்க. கல்யாணந்திரன், ராஜீவ்காந்தி, பேராவூரணி, திரிவன், துருவன், அருளினியன், எல்லாரும் ஊருக்கு போய் பேசி, பல பேர் பேசி, நெல்லை மதிவான இவங்கெல்லாம் பேசி தான் கொண்டு வந்து சீமான் ஒற்றை ஆளுக்காக திரண்டதோ, அவர் பின்னாடி வந்ததோ, அவருக்கு வந்து உலக அறிவோ அப்படியே மூளை பிதிங்கி வலிக்குதில்லை. இந்த மக்கள் நம்பலை, புரியுதா? இவரை வந்து இப்பொழுது ஒரு அரசியலில் நகைச்சுவையாளராக பார்த்து கொண்டிருக்கிறார். புரியுது, அதை தான் சொல்கிறேன். விஜய் மேலே ஒரு விமர்சனம், பணம் நிறையா வச்சுருக்காரு, கேரவன்ல இருந்து வராருன்ற, மரங்கள் மாநாடுல நீங்களும் கேரவன்ல இருந்து வரீன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அடிப்படையில் பொருளாதார வலிமையில் சீமான் என்ற நபரை விட விஜய் வந்து 30 ஆண்டு காலமாக நடித்து கொண்டிருக்கிறார். அவங்க அப்பா ஒரு இயக்குனர் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன் என்பவன் அணுகுவதற்கு எளிமையாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கணும். அப்போ தான் மக்களோடு, மாவோ சொல்கிற மாதிரி மக்களோடு, மக்களுக்காகவே வாழ முடியும். அப்படி தான் இருந்தார். 2009, 10 நான் கட்சி ஆரம்பிக்கும் சீமான் வந்து இயல்பாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்த ஒரு சிறு கும்பல் இங்கே உள்ளே வந்து, நீங்கள் அப்படி இருக்கீங்க, உங்களுடைய வேல்யூ எவ்வளவு. ஈரோடு இடைத்தேர்தல் நிற்கும் போது நாங்கள் 10,800 ஓட்டு வாங்கிட்டோம். 5,000 வாக்கு வாங்கியிருந்தால் நம்ம 1,500 கோடி தான் நம்ம கட்சியோட இது. ஏன்னா விற்கிறதுக்கு விலை பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு காட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் எப்படி ஒரு காட்டை பண்ணா அந்த கேரவனில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு இது போகிறது அதெல்லாம் வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா கேட்குறேன் நான். வாழ்ந்துங்க, நீங்கள் எதோ ஒன்று பேசுவீங்க, அதேமாதிரி வாழ்ந்து மனிதவன் தான் வரலாறு சொல்லுது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அவரை சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே சுடுகாட்டில் படுத்து கிடந்தாங்கிறீங்க. சுடுகாட்டில் படுத்து கிடந்த ஒரு நபருக்கே கேராவன் தேவைப்படுகிறது என்றால், கேராவனே வந்து ஏன்னா வருஷத்தில் 200 நாள் ஒரு படப்பிடிப்பில் இருக்கார் தொடர்ச்சியாக. யோசிச்சு பாருங்கள், வீட்டில் போனால் ஏசி, குரல் பதிவு கூடத்துக்கு போனால் ஏசி, அப்படி இருக்க ஒரு நபர் வரும்போது நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு பெண்கள் இருக்காங்க பிடிக்கிறாங்க, ஒரு சிறுநீர்களுக்கே இன்றைக்கி வெளியே போக முடியாது, உள்ளே போக முடியாது, ஏன்னா எல்லாத்து கையிலையும் அது அந்த நாம் தமிழர் இருக்க கூட்டத்தில் அவ்வளவு நாகரிகமற்றவர்கள் யாரும் கிடையாது, இவர் ஒருவரை தவிர. புரியுதா? அப்போ நீங்கள் வச்சுட்டு இன்னொருத்தனை வந்து பேசுகிறேன்னா நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கணும்ல. அதாவது இது எதுனா, இப்போ அண்ணன் வேல்முருகன் ஒருவரை விமர்சிப்பதற்கும் சீமான் விமர்சிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அண்ணன் வேல்முருகன் விமர்சிப்பது கொள்கை ரீதியாக விமர்சிப்பார். சீமான் அவர்கள் வந்து அவர்கள் திருடிய பணத்தை தனக்கு தரவில்லை என்று திமுகவை விமர்சிக்கும்போது இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, கொள்ளையடிப்பவனிடம் கொள்ளையடிப்பது இருக்குதுல்ல, அது பெரிய மோசடி. விஜய் போன்ற ஆட்கள் தம்முடைய வாக்கை அவர்கள் எடுத்துவிட்டு சென்றார்கள் என்ற பயத்தின் காரணமாக இந்த மாதிரியான இல்லாத பொல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு.
ஆனால் விஜய் கட்சி தொடங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் சீமான் பற்றி அவர் பேசினதே இல்லை. மறைமுகமாக ஒரு இடத்துல சொல்கிறார், நான் செத்துப்போன மிருகங்களை வந்து நான் வேட்டையாட மாட்டேன், இல்லை சின்ன மிருகங்களை வேட்டையாட மாட்டேன்னு. அவர் செத்து போன பிணமாக கூட சீமானை அவர் கருதவில்லை என்பதுதான் நீங்கள் உண்மை. ஆமாம், நீங்கள்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. செத்து போன விலங்காக கூட சீமான் அவர்களை உருவகப்படுத்தவில்லை. அவர் வேலை என்ன, அவர் வேலை திட்டம் என்ன, அவர் சரியாக அவர் யாரையாவது இருந்தான்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அரசியல் எதிரின்னா என்ன, கொள்கை எதிரின்னா கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி என்பது நிர்வாக சீர்கேடு, வாரிசு அரசியல், லஞ்ச லாபம், இதை தான் சொல்கிறாரு. அரசியல் வேற, கொள்கை வேலைங்க சீமான். அப்போ நீ எதுக்காக எதுக்குற? நீ விஜய் எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. திராவிடத்தை அவர் ஆதரிக்கிறார் எதுக்குறார்? திராவிடத்தை 30 ஆண்டு காலமாக பேசி வளர்ந்துரு தான் நீங்கள். பேசி நீங்களையும் வளர்த்து கொண்டீர்கள், உங்கள் வயிறையும் வளர்த்து கொண்டீர்கள் தான் நீங்கள். அப்புறம் ஏன் நீங்கள் எதுக்குறீங்க? சரி, இப்போ உங்களுக்கு புத்தி வந்ததா நீங்கள் சொல்லுறீர்கள். அது யாரை பார்த்த பிறகு? பாரதிய ஜனதாவை பார்த்த பிறகு. அவனும் பெரியாரை ஈவேராங்கிறான், நீங்களும் பெரியாரை ஈவேராங்கிறான். எந்த பெரியாரிஸ்ட் ஆகுது? எந்த பெரியாரிஸ்ட் ஆகுது? தமிழ் ஒழிக, தமிழ்நாடு ஒழிக அப்படின்னு குரல் போட்டிருக்காங்களா? இந்தி வாழ்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் இந்தி வாழ்கன்னு சொல்கிறானே, இந்திய தேசியம் வேணும்னு சொல்கிறானா பாரதிய ஜனதா? சனாதன தர்மம் இருக்குன்னு சொல்கிறானே, நீட்டு வேணும்னு சொல்கிறானே, பரந்தூர் விமான நிலையம் வேணுங்கிறானே, இல்லையா? டிமானிட்டேஷனை கொண்டு வந்து அவன் தானே. இன்ன வரைக்கும் இப்போ அரசியல்வாதிகள், அதாவது பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பதவியில் இருப்பவர்கள், அதாவது 7 வருடங்களுக்கு உட்பட்ட 7 வருடங்களுக்கு மேல் உள்ள குற்ற செயலில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றால் 30 நாட்களில் உங்கள் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு இவன் சொல்கிறானே. அதை ஆதரிக்கிற 2 கட்சி, ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று ராம் தமிழர். ஒரு அரசியல் அமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற மனிதன் நல்லவனாக இல்லாத போனால் இந்த அரசியல் அமைப்பும் சரியில்லாத போய்விடும். அரசியல் அமைப்பு எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதை நடத்துகிற மனிதன் நல்லவனாக இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஏதாவது சீமான் படிச்சிருந்தார் தானே, 2 கோட்டு படிப்பார். உலகத்திலே பெரிய கார் தெரியுமா? அம்பேத்கர். சிங்கங்களைத்தான் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், சிங்கங்களை இல்லை. ஆட்சி அதிகாரத்தை வந்து அனைத்து துன்பப்பூட்டத்துக்கான சாவி ஆட்சி அதிகாரம் தான். 30 வருஷம் இந்த 3 கோட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் சுதந்திரம் இல்லாத சமத்துவம் மட்டும் இருந்தால் பெரும்பான்மையார் சிறுபான்மையரை ஆள நேரிடும். இதையெல்லாம் இருக்கிற போது சுதந்திரமும் இருந்து சமத்துவமும் இருந்து சகோதரத்துவம் இல்லை என்றால் இதை பாதுகாக்கிறதற்கு ஒரு ஆள் தேவைப்படும். காவல்துறை, நீதிமன்றம் இதெல்லாம் தேவைப்படும். இது 3 எது ஒன்று இல்லைன்னாலும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இருக்காது. மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு மிக சிரமம்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் படிக்கணும்ல. நீங்கள் உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா? உங்கள் கட்சியில் இருப்பதுக்கு சுதந்திரம் இருக்கிறா? பெரியார் சொல்லியார், எவன் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் முன் அறிவு சொல்லாத எதையும் கேட்காதேங்கிறார். ஆனால் நீ என்ன சொல்கிற? நான் சொல்கிறத கேளுங்கிற. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது ஐயா சொல்கிறார், அம்பேத்கர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இறை வழிபாட்டில் வேண்டுமானால் பக்தி இருக்கலாம் ஒழிய அது ஆன்மா விடுதலைக்கு பயன்படும் ஒழிய தனி மனிதனுடைய பக்தி சர்வாதிகாரத்தான் இட்டு செல்லும். எந்த பெரிய மனிதனுடைய காலிலும் இந்த ஜனநாயகத்தை நாம் அடமானம் வைத்து விடக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு சுயமரியாதை பாதிக்கிற அளவுக்கு எந்த மனிதனும் விசுவாசமாக இருக்க முடியாது. சுயமரியாதை பாதிக்கிற அளவிற்கு எந்த பெண்ணும், அதாவது தன் கற்பு பறிபோகும் அளவிற்கு எந்த பெண்ணும் விசுவாசம் காட்ட முடியாது. ஒரு நாடு எவ்வளவு நட்பு நாடாக இருந்தாலும் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிற வரை இன்னொரு நாட்டின் மீது விசுவாசத்தை காட்ட முடியாதுங்கிறார் ஐயா. ஆனால் நீ என்ன சொல்கிறீங்க? எனக்கு அடிமையாரு, விசுவாசங்கிற பேரில் என்னென்ன பக்தி செலுத்து, நான் ஒரு ஒற்றை மனிதன் தான். பேசுகிறதே அன்பான சர்வாதிகாரம். இதை முட்டாள்தனத்துடைய உச்சங்க. அன்பு ஜனநாயகத்தை தான் கொண்டு வரும், சர்வாதிகாரம் கொடுங்கோன்மை தான் கொண்டு வரும். நீ எங்கே படித்த? சும்மா ஏதாவது ஒன்று படிச்சுட்டு புழுவி தள்ளுறது, அதையே ஒரு 100 தடவை சொல்கிறது, அது சரியாயிடும். அது இவன் மாதிரி ஊதுகுழல்லாம் அதையே சொல்கிறது. படித்து சிந்தித்து பார்க்கணும் முதல்ல. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஆகுமா? இது சொன்னால் சரியாக இருக்குமான்னு படிச்சுட்டு வாங்கி வர்றதில்லை. அதனால தான் எந்த மாற்றத்தையும் சீமானால் கொண்டு வர முடியல. எங்களை போன்ற உன்னதமான நபர்கள் அருகில் இருக்கும் போது கூட ஏன் நடைமுறைப்படுத்துறதுனா அது பேசிட்டு அதோட சரி, அதை செயல்படுத்த வேண்டும்ல. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நான் ஒரு போராட்டத்தை சொல்கிறேன் அவர்கிட்ட. 234 தொகுதிங்க. ஒரு தொகுதி ஒரு நாளைக்கு வந்து வள்ளூர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கட்டும். ஒரு வாரம் ஒரு மாவட்ட செயலர் 36 வருவாய் மாவட்டம் இருக்குது, 38 மாவட்டம் இருக்குது.
ஒவ்வொரு மண்டல செயலும் ஒவ்வொரு வாரம் வந்து பார்த்துக்கிட்டோம். 40 பாராளுமன்ற செயலாளர் இருக்குது, 40 வாரம் பார்த்துக்கிட்டோம். அடுத்த தடவை வர்றதுக்கு அவங்க 40 வாரம் கழிச்சு தான் வரும். ஒரு தொகுதி மட்டும் ஒரு நாள் வந்து இருந்துட்டு போயிடுச்சுன்னா அடுத்த 234 தொகுதி தான் வரும். எந்த போராட்ட திட்டம் இல்லை. 13 மாதம் போராடி 800 பேர் செத்து விவசாயிகளுடைய போராட்டத்தை வாபஸ் பெற வெற்ற பஞ்சாப் விவசாயி, இந்தியா முழுக்க விவசாயி, அதை எந்த கட்சி நடத்தினா, எந்த தலைவர் நடத்தினா? அமைப்பு, ஒரு சமூகமே, ஒரு சொசைட்டியே நடத்துச்சு. அந்த மாதிரி எந்த திட்டத்தை அறிவிச்சு பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அண்ணன் வேல்முருகன் வந்து என்எல்சிக்கு போராடுறாருங்க. நிலம் கொடுத்தவருக்கான உரிய இழப்பீடு, வீட்டுக்கு ஒரு வேலை, குறைந்தபட்சம் 100 விழுக்காடு பண்ணாலும் பண்ணி அதுக்கான உரிமையை பெற்று கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு வேலை தமிழருக்கே டிஎன்பிசியில் வந்து ஐயா ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற போது டிஎன்பிசியில் தமிழ் தெரியாதவர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் ஆங்கிலேயர்கள் கூட இங்கே வந்து நீங்கள் இந்த பணிக்கு வரலாம், அப்புறம் தமிழ் கற்றுக்கலாங்கும் போது டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டு போட்டவர் வேல்முருகன் அவர்கள். அதாவது ஒரு தீர்வை நோக்கி நவருது. இது வந்து நடிப்பு இல்லையா? அப்புறம் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வரீங்க? நான் என்ன சொல்கிறேன், தமிழ் தேசியத்துக்கு இது மாதிரி பல்வேறு கட்சிகள் வேணுங்க. அண்ணன் வேல்முருகன் மாதிரி அவர் சீமான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு கிடையவே கிடையாது. தனியரசு இருக்கார், இவர் இருக்கார், மணியரசன் இருக்கார், தியாகண்ணா இருக்கார், கருணாஸ் இருக்கார், இன்னும் அண்ணன் திருமாவளவன் இருக்கார். இவர்களெல்லாம் இணைந்து நம்ம செயல்படுகிற போது தான் ஒரு மண்ணில் மிதிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆட்சிக்கு பிடிக்கிறது வேற, அது ஒரு அரசு. ஆட்சி யார் வேணாலும் பிடிக்கலாம், மாற்றம் எப்படி கொண்டு வருவீங்க நீங்கள்? திமுக விசஸ் தாவேக்கான்ற ஒரு இது வந்து 2026 தேர்தலுக்கு இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த 6 மாதம் 8 மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போராக இருக்க போகுது. திமுக கூட்டணி எவ்வளோ வலுவாக இருக்கிறது? தாவேக்கா திமுக கூட்டணி எதிர்கொள்ள தயாராக இருக்கும். அது அவங்கள தான் நம்ம வந்து ஒரு ஜோசியமாக சொல்ல முடியாது. ஆனால் எண்ணிக்கையில், படைபலத்தில், இளைஞர்களுடைய பலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும்பான படையை வைத்திருக்கிறது. ஆனால் யுத்திகள், ஸ்ட்ராட்டஜியும் வியூகமும் அதுக்கான பொருளாதாரமும் இருக்கான்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம அந்த கட்சியில் இல்லை, அந்த அமைப்பில் இல்லை. ஆனால் யதார்த்தமான கள நிலவரங்களை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அப்போ அவங்க பல்வேறு தேர்தல்களை சந்தித்த பிறகு அதிலிருந்து யார் ஒருவரும் வெளியே போகவில்லை. அதுவும் இப்பொழுது அதிமுகவிலிருந்து அம்மா தேமுதிமுகவினுடைய பிரேமலாதா அவர்களும் போய் சந்தித்து இவங்க வந்தது. அவரும் வருவார் என்று, அந்த கூட்டணிக்கு செல்வார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இதுபோல் இருக்கிற போது இந்த பெரும்பான்மை அரசியலில் அதுதான் ஒரு சிக்கல். நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வைக்கிற போது ஒரு 15 விழுக்காடு, இப்போ நாங்கங்கிற சென்ஸ் எனக்கு இன்னும் அந்த உணர்வு இருக்கிறதுனால சொல்கிறேன். நாம் தமிழர் 8 விழுக்காடு வாக்கு வந்து 36 லட்சம் வாக்கு இருந்துன்னா ஒரு தொகுதிக்கு 1.25 லட்சம் ஓட்டு, 70,000 ஓட்டு வாங்க ஜெயிச்சிருந்தான். குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்குக்கு ஒருத்தனா 36 சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருப்போம் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது. 1 விழுக்காடு இல்லை, ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து இப்போ அதிமுக நிற்கிது, தனித்தனியாக வச்சுங்க. அதிமுக நிற்கிது, பிஜேபி நிற்கிது, நாம் தமிழர் நிற்கிது, திமுக நிற்கிது, தமிழக வாழ்வுரிமை கட்சி நிற்கிதுன்னா எல்லாத்தையும் விட வாக்கு கம்மியாக தான் வாங்கும் திமுக. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்ற வாக்கை விட அவர் அதிகமாகிறதுனால அவர் ஜெயிச்சதாக கணக்குப்படும். ஆனால் மக்கள் மனநிலையில் பார்த்தா அது ஒரு தோல்வி தான் இருக்கும். நீங்கள் வந்து 30 ஓட்டு வாங்கிடுவீங்க 100 ஓட்டில். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 27 வாங்கியிருப்பேன், இன்னொருத்தன் 25 வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் 5 வாங்கியிருப்பான், 6 வாங்கியிருப்பான். இவர்களை விடலாம் அதிகம் இல்லையா? ஒட்டுமொத்த வாக்கை விட அதிகமானா கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற கூட்டணியினுடைய நிலைப்பாட்டை இப்போது பார்க்கிற போது, இப்போது இந்த மாதிரி, ஏன்னா இன்னும் 6 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இயற்கை சூழல், இல்லை மக்களுடைய மனநிலை, இல்லை பெரும் போராட்டங்கள், வேறு ஏதோ ஒரு காரணம் நடக்கும் போது அப்போ எப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் இன்று தேர்தல் வைத்தால் இப்போது இருக்கிற கூட்டணியில் திமுக வலிமையாக இருக்கிறது. தொடர்ந்து 2026 தேர்தலை பற்றி பேசுவோம் சார். நேரத்துக்கு நன்றி.